புத்தி தெளிய காரணமா பண ஆசை நமக்கு நிறைய பேருக்கு இருக்குது. என்று பண ஆசையில் நிறைய சொல்ல முடியுமா? ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, பறக்க பறக்க பாடுபட்டு படுக்க பாய் இல்லைன்னு சொல்லுவாங்க. பார்த்துறீங்களா? நம்ம பணத்துக்கு ஓடுவோம், பணத்துக்கு பண்ணுவோம், அந்த பணம் ஓடிட்டே இருக்கும். நம்ம அந்த பணத்தை பிடிச்சிடணும் ஓடிட்டே இருப்போம். நான் அதை பிடிச்சிடும், இதை பண்ணிடலாம், அதை பண்ணி இதை பண்ண, அந்த கடனை வாங்கி இதை போடு, இந்த கடை, பணத்தை ஓடி ஓடி அது போகும்போது நைஸாக கொண்டு போய் எங்கே சிக்க வச்சிரும், ஒரு பெரிய பாதாளத்தில் உழுகுட்டுரும், தப்பிக்கவே முடியாது. பண ஆசை எல்லா பாவத்துக்கும் வேறாக இருக்கிறது. பார்த்தீங்களா? பணத்தை நோக்கி நீ ஓடும்போது, ஏன் பாஸ்டர் நானும் என் குடும்பம் பிள்ளைகளோட மகிழ்ச்சியாக நல்ல ஒரு ஆசீர்வாதம் வாழ்றதுக்கு பணம் தேவைதானா பாஸ்டர், இது வேண்டான்னு சொல்கிறீங்களேன்னு நான் கேட்குறேன். ஒரு கல்யாணம் பண்ணும்போது ஒரு குழந்தை பிறந்துருச்சு. இந்த குழந்தை பிறந்துச்சு என்ன பண்ணுறது? நீ முதல்ல பணம் சேர்த்து வச்சுருந்தியா? குழந்தை படிக்கும், கல்யாணம் பண்ணி வைக்கணும், பணம் சேர்த்து வச்சுருந்தியா? இல்லை நீ பிறக்கும்போது உன் தாய் தகப்பன் சொத்து சேர்த்து வச்சுருந்தாங்களா? அப்படி யாராவது சேர்த்து வச்சுருக்கீங்களா? நீங்கள் வேற சொத்து இருந்தால் தான் என் கதையே வேறமாக இருக்குமே. காரணம் ஒன்றுமே இல்லை. அதன் காலத்தில் அதன் காரியம் நேர்த்தியாக செய்யும்படி தேவனை படி இழக்கிறாரா இல்லையா? நீ பணத்தை நோக்கி ஓடாத, ஆண்டவர் நோக்கி ஓடிப்பார். அவருடைய ஆசீர்வாதம் பணம் எல்லாம் உன்னை நோக்கி வரும். நான் அப்பவும் வேத தேவ சமூகத்துன்னு சொல்கிறேன். ஒரு காலத்தில் பணம் நெருக்கம். யாராவது வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணால் 100 ரூபா கிடைக்குமா 50 ரூபா கிடைக்குமா நினச்ச நாட்களில் உண்டு. ஊழியத்துக்கு வந்த புதுசில் நானே வாலண்டரி பேக் தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடலாமா நினைப்பேன். ஒரு நாள் ஆண்டனை கற்றுக் கொடுத்தாரு. எலியாவை பார்த்து ஆண்டு சொல்றார், கேரி நாற்றங்கள் உட்கார்ந்துரு, உன்னை போஷிக்கும்படி காகங்களை கட்டிடுவேனாரு. அது வந்து இன்னும் வர உங்கள் வீட்டுக்காரர் வீட்டுக்கு வந்திருக்கிறேன், கூப்பிடாமல் வந்திருக்கிறேன், யார் வீட்டுக்கு வரமாட்டேன். 1ஆம் தேதி 10ஆம் தேதி வீட்டு பேக் தூக்கிட்டு பிரைஸ் லார்ட் பிரதர் சம்பளம் நாளில் 1ஆம் தேதி 10ஆம் தேதி அந்த காசை வசூல் பண்ணுறதுக்கு நான் கந்து வெட்டிக்கிறனாட்டம் ஒரு பைபிள் தூக்கிட்டு அவன் கந்து வெட்டிக்கிற நோட் எடுத்துருவான். நான் பைபிள் தூக்கி வர பழக்கம் கிடையவே கிடையாது. என்னை எங்கே உட்கார சொன்ன அங்கே உட்காந்துருக்கிறேன். காகங்கள் என்னை தேடி வர ஆரம்பிக்குது. என்னை தேடி எனக்கு பணம் போட்டுறாங்க சொன்னார். நான் போகாட்டியும் பணம் போடுவான். நான் பெருமைக்கில் சொல்ல, நான் கர்த்தர் சமூகத்தில் கர்த்தரை தேட ஆரம்பிச்ச வேதம் சொல்லுது, கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. என் வாழ்க்கையில் இப்போ சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். கொஞ்ச நாள் பல காரியங்களால் என் புத்தி பேதச்சு போச்சு, எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தினேன். ஆண்டு புத்தி தெளிந்தது போல நான் ஆண்டவரை நீர்தானுக்கு எல்லாம் கலந்து அவரை பற்றிக்கொள்ள ஆரம்பித்தேன். பிரச்சனை எனக்கு கண்டு விலக ஆரம்பிக்குது. எனக்கு தெரியும், இதே கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஒரு பெரிய ஆலயத்தை நான் நடத்துவேன், கட்டுவேன். ஆயிரக்கணக்கான மக்கள் நம்ம ஆராதிக்க போகிறோம். என்னை உயர்த்துவார் எனக்கு தெரியும். ஏன்னா கர்த்தர் என் பட்சமாக இருக்கிறாரு. இந்தியாவுடைய எழுப்புக்கு என்னை பயன்படுத்த போகிறார், எனக்கு நம்பிக்கை இருக்குது. காரணம், நீங்கள்லாம் அசாதாரணமான நாட்கள். உங்களை கர்த்தர் வல்லமையை பயன்படுத்த போகிறார். நீங்கள் நினச்சிக்கலாம் எனக்குமே நான் பிரயோஜனம் இல்லை, எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, ஆனால் ஊழியத்துக்கு பிரயோஜனம். புத்தி ஆண்டவருக்கு நேரம் திருப்பு. நான் ஆண்டவருக்கு ஊழியன்னு ஒப்பு கொடுத்தியா? ஆண்டவருக்கு வேலு பிதா செய்ய நினச்சியா? வா, நீ ஆண்டவருக்கு முதல்ல நீ ஆண்டவரு வா. நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம், இருக்கிற பலத்தோடு வா. நான் வந்து முறையான பாவத்தில் ஒருத்தம் கூட பாவத்துட்டு ஆலயத்துக்குள்ள வர முடியாது, சர்ச்சுக்குள்ள வர முடியாது, தேவட்டி வர முடியாது. பாவத்தோடு ஆண்டவர் வா. ஆண்டவர் பரிசுத்தப்படுத்த காத்திருக்கிறாரு. தரித்திரத்தோடு உன்னை ஐசுனாக்க காத்திருக்கிறாரு. உன்னை ஆசீர்வாதத்தில் தரித்திரத்தில் பிரச்சனை வரையா உன்னை விடுதலாக்க ஆயத்தமாக இருக்கிறாரு. அவர் தான் நல்லவர். நீ எல்லாம் செஞ்சுட்டு வர முடியாது. இங்கே இன்னொரு வசனத்து கூட வாசிக்கிறோம். தானியேல் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 36, 37 வசனத்தை வாசிப்போம். தானியேல் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 36, 37. அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. என் ராஜ்யபரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்ப வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்தில் நான் ஸ்திரப்பட்டேன். அதிக மகத்துவம் எனக்கு கிடைத்தது. ஆகையால் நேபுகாத் நேசராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியெல்லாம் சத்தியமும் அவருடைய வழியெல்லாம் நியாயமானவைகள். அகந்தியா நடக்கிறவரை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான் என்று வாசிக்கிறோம். இந்த நேபுகாத் நேசர்
ஒரு தொங்கும் தோட்டத்தை என்ன செஞ்சான்? உண்டாக்குனான். தொங்கும் தோட்டம்னா அப்படியே வானத்தில் தொங்குறது இல்லை. இப்போ இந்த குரோட்டன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்களே மாடியில், அது மாதிரி ஒரு பெரிய தோட்டத்தை உண்டாக்கி அந்த தண்ணி தோட்டத்தை பாயிருக்கு ஒரு நதியை கொண்டு வரான், மேடாக்கி கொண்டு வந்து இந்த நதி வந்து என்ன செய்யணும், அரண்மனை மேலே இருக்கிற அந்த தண்ணி கார்டனுக்கெல்லாம் போயிட்டு வெளியே போகிற மாதிரி தொங்கும் தோட்டம். அது பூத்து குலுங்குது. இவனுக்கு ஒரே சந்தோஷமாயிருச்சு. இவன் சொல்கிறான், என் இது பராக்கிரமத்தினாலே, என் திறமையினாலே, என்னுடைய பலத்தினாலே நான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னா. வானத்தில் என்ன செஞ்சிச்சு? ஒரு சத்தம் உண்டாச்சு. நீ மனுஷனது தள்ளப்பட்டாய், காட்டு மிருகத்தை போல இருப்பானாரு. என்னாச்சா? மிருகமாயிட்டான். ரக்கம் அழைச்சி. படிச்சிருக்கீங்களா? எங்க பாஸ்டர் இப்போ தான் ஆதியாகமத்தில் 3ஆம் அதிகாரமே வர. எத்தனை வருஷமாக சர்ச்சுக்கு வர? 15 வருஷமாக சர்ச்சுக்கு வரேன் பாஸ்டர். பைபிள் எத்தனை படிச்சு முடிச்சுக்கிற? ஒரு டைம் கூட வாசிக்கல பாஸ்டர். உன் வகுத்துக்குள்ளே எத்தனை கோழி இருக்கும், எத்தனை ஆடு, எத்தனை மாடு, எத்தனை பன்னி, எத்தனை மீன் இருந்திருக்கும்? அவ்வளவு சாப்பிட்ருக்குமா? அவ்வளோருக்கு பைபிள் மட்டும் ஒரு அதிகாரம் மட்டும் தாண்ட மாட்டுது. ஒரு பைபிளை முழுச வாசிக்க முடியல நம்மளால். உண்மையா இல்லையா? இங்கே பாருங்க, என் புத்தி, அவன் சொல்கிறான் என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது அப்படின்னா, புத்தி அவனுக்கு என்ன சரியில்லாமனால தான் என் பராக்கிரமம் சொன்னான். எப்போ தேவனுக்குரிய மகிமை, உன் தாய் தகப்பனுக்குரிய மகிமை நீ செலுத்துறியோ, பொல்லாதாவி உனக்குள்ள வருது. மனுஷன் அறிவில்லாதனாலே மிருக குணமானான். நேபுகாத் நேசருக்குள்ள என்ன ஆயிடுச்சு? அந்த ஸ்பிரிட் வந்துருச்சு. அவன் மனுஷனுக்கு தள்ளப்பட்டான். கெட்ட குமாரனும் எல்லாத்திலும் ஒதுக்கப்பட்டவனா போய் நின்னா இளைய குமாரன். சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு அநேகர் நம்ம சொந்த வேண்டாம் பந்த வேண்டாம் ஒதுங்கி நிற்கிறான் அப்படின்னா அவனுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு அர்த்தம். யாரு கூட சேரலன்னு சொன்னால் கவனிக்கணும். நல்லவங்களும் சேரமாட்டான். வெளிச்சத்தை இருளானது பற்றி கொள்ளாது. எப்போ உன் புள்ள உன் பேச்சை கேட்கலையோ, நீ ஜெப வாழ்க்கையில் பரிசுத்த வாழ்க்கையில் சரியாக இருக்கும்போது உன் பிள்ளை கேட்கலையோ, இருள் உன் பிள்ளைக்குள்ள வந்துருச்சு. சில தாய் அப்பனுக்குள்ள வந்துடும். பிள்ளைங்க பரிசுத்தமாக இருப்பாங்க, அப்பன் சேர்த்திக்க மாட்டான், அம்மா சேர்த்திக்க மாட்டான். அவள் பிரச்சனை வருதுன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்குது. அப்போ இந்த நேபுகாத் நேசர் தேவ சமூகத்தை தள்ளுபடுவதற்கு பெருமை. தேவன் ஆண்டவர் பாவம் செய்தவனை கூட ஏற்றுக்கொள்கிறாரு, பெருமை உள்ளவனுக்கு ஏற்று நிற்கிறாரு. அப்போ நம்முடைய பிசாசுக்கு ஒரு பெருமை வந்துச்சு. தேவனுடைய வலது வருஷத்தில் நம்ம போய் உட்கார்ந்தா என்ன, தேவனுடைய ஆராதனை நம்ம வீட்டில் இருந்தா என்ன, நம்மளை ஆராதிக்க வச்சா என்னன்னு பெருமை இருந்துச்சு. அங்கிருந்து தள்ளப்பட்டான். இன்னைக்கு இந்த பெருமை உன் உறவுகளிலிருந்து, நல்லவங்கிலிருந்து, குடும்பங்களிலிருந்து, சபைகளிலிருந்து, உன் ஆசீர்வாதத்தை மேன்மேந்து அந்த அசுத்த ஆவி பெருமைங்கிற ஆவின்னு வேறு பிரிச்சிருது. என்னுடைய திறமை என்ன, படிப்பு என்ன, நாணம் என்ன, அறிவு என்ன, நான் போய் அவன்கிட்ட பேசணுமா? நான் இப்போ சொல்கிறேன், நான் பாஸ்டர் தான். நேற்றுக்கு வந்து பார்த்துருந்தீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை, இந்த சேரை துடைக்கிறேன். நான் சேர்ஸ் எல்லாம் துடைப்பெல்லாம் துடைப்பேன். நான் பாஸ்ட்டு, நான் சேரை துடைக்கிறதா? நான் பாஸ்ட்டு. அவங்க நம்ம விசுவாசியும் கூட பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டை கண்டு ஸ்தோத்திரம் பண்ண மாட்டாங்க. கவனிச்சு சில பேர் ஸ்தோத்திரம் அந்த காலத்தில் 2 கையை குப்பி கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கெல்லாம் பாஸ்டர் பற்றி என்ன சரி ஸ்தோத்திரம் சொல்லி சங்கடப்பட்டு அப்படிங்கிறது. பிரைஸ் லார்ட். சில பேர் இப்போ வயசு பசங்களா ஹாய், பாஸ்டர் பார்த்து ஹாய். எதுக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறது? கர்த்தர் உன்னை என்னை சந்திக்க வைத்திருக்கிறார், அவருக்கு நன்றி. நீ நாளைக்கு நீ இருப்பியல நான் இருப்பேன்னு தெரியாது. இருவரும் சந்தித்துக் கொள்கிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால தான் அந்த நேபுகாத் நேசர் சொல்றாரு அந்த 37 வசனத்தில், ஆகையால் நேபுகாத் நேசராகி நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியெல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமானவர்கள். அகந்தியா நடத்தலை கர்த்தர் செய்வாராமா? தாழ்த்த அவராலே, உன்னை தள்ளி போட அவரால் தான் ஆகும். தாழ்த்த யாரால் ஆகும்? இவர் மகாராஜா நேபுகாத் நேசர் என்னுடைய ஊழியக்காரன் சொல்லுவார். பைபிள் வாசிச்சிருக்கீங்களா? நேபுகாத் நேசரை என்னுடைய ஊழியக்காரன் சொல்லுவார்.
நேபுகாத்து நேசர் உடைய பூர்வீகம் என்ன தெரியுமா? கல்தேர் பட்டணம். அங்கிருந்தா போச்சு. அதனால தான் தானியேல், சாத்ராக், ஆபேத்நேகோ இவங்கெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்ட போது அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட மொழி கல்தேர் மொழி. ஏன்னா அவங்க எபிரேய மொழி பேசினாங்க. கல்தேர் மொழியில் ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட். கல்தேர் மொழி தான் எபிரேய மொழியோட தாய்மொழி. இப்போ பைபிளை பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு எதில் எழுதப்பட்டுச்சு? பாதி எபிரேயர் எழுதப்பட்ட ஒரு சில புஸ்தகம் அராமிக்கில் எழுதப்பட்டிருக்குது. ஆச்சா? அப்போது இவங்களுக்கு அதனால தான் ஹராமிக்கு யாருக்கு தெரியும்? தானியலுக்கு தெரியும். அதுதான் மெனோ அப்படி ஒரு வசனத்தை அவங்க எழுதுமா படிக்க தெரியல. அவன் கூப்பிட்றான் தானியலை, அவன் அதை படிக்கிறான். புரியுதா உங்களுக்கு? அப்போ வேதாகம் என்ன சொல்லுதுன்னா, தாவீதுக்குள் ஒரு ஆவி இருந்தது, அது தேவனுடைய ஆவி. இப்போ நேபுகாத் நேசருக்குள்ள ஒரு ஆவி வேற. இப்போ இருக்கிற ஆவி நேபுகாத் ஊழியக்காரன் காரணம் என்னன்னா, சேத் வம்சத்தில் வந்தவன் தான், அவருடைய உட்பிரிவு தான் அந்த நேபுகாத் நேசர் குடும்பங்கள். அப்போ அவனுடைய வருது சும்மா அப்படி போயிடுவான். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அவனுக்குள் ஒரு பெருமை வந்தபடினாலே ஆவி உள்ள வந்துச்சு. இன்னைக்கு அநேகருக்குள்ள பெருமை. எப்பெல்லாம் உனக்குள்ள பெருமை வருதோ அப்பெல்லாம் தேவனுடைய கிருபை இழந்துற, தேவன் உன்னோடு விலகி போறார். தேவன் பெருமை உள்ளவனுக்கு உனக்கு விரோதமாக இருக்கிறாரு. அப்படின்னா அவர் ஏன் உனக்கு விரோதமாக இருக்கணும்? நீ பெரும்படுறதுனால அவர் சந்தோஷம் தானே விரோதமாக இருக்கிறாருன்னா, பெருமைக்கு மொத்த பெருமைக்கு சொந்தக்காரன் யாரு? பிசாசு. நீ சொல்லி நான் கேட்கணுமா? நமக்குள்ள இருக்கா பெருமை? ஒரு சண்டை வந்துட்டா தெரியும். உங்களுடைய பரிசுத்தை அப்படியே பார்க்க முடியும். நம்முடைய பரிசுத்தம் அநேக தீர்ப்பிட வைக்கும். பார்த்துருக்கீங்களா? நீ எல்லாம் நாசமாக போயிடுவ, நீ எல்லாம் ஒன்றுக்குமெல்லாம் போயிடுவ, நான் இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறேன். அப்புறம் அதெல்லாம் வலி எவ்வளோ வேதனைக்கும் தெரியுமா? நம்ம பேசுகிற வார்த்தைகள் கர்த்தர் பார்க்குறாரு. ஆசீர்வாதத்துடைய சபியாதிருங்கள். அப்போ புத்தி கெடும் போது நம்ம என்ன பேசுறோம் தெரியாது. புத்தி பிளாக் ஆகும்போது தான் ஒருத்தர் என்ன செய்யறான் என்ன பண்றான் தெரியாது. திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருப்பான். சார், மனநிலை பாதிக்கப்பட்டவங்களை பார்த்தீங்கன்னா அவனுக்கு எந்த வியாதியும் இருக்காது. கவனிச்சிருக்கீங்களா? டிச்சில் போய் தண்ணி அப்படி தள்ளி விட்டு போட்டு தள்ளவே மாட்டான், மோண்டு குடிச்சிட்டு போயிடுவான். நம்ம வாட்டர்லேயே டிஸ்டில் வாட்டர் வாங்கி குடிச்சிட்டு அப்படின்னு இரும்பிட்டு இருக்கிறோம். அவன் டிச் தண்ணி தான் குடிக்கிறான். அவன் அப்படியே கொசு படுத்துருப்பான். கொசு பூரா அவன் மேலே அப்படியே மைண்ட் இருக்கும். நமக்கு ஒரு கொசு தட்டி விட்டு சொரிஞ்சு கொப்பளமாயிரும். இப்படி கொப்பளமாயிரும். புத்தி அவனுக்குள் தெளிவில்லாதபடினாலே அவனுக்குள்ள யார் இருக்கிறா? அதனால் அவனை ஒன்றும் சேதப்படுத்தாது. ஏன்னா வியாதிக்கு சொந்தக்காரன் அவன் தான். அவனை அலங்காப்பில் கொண்டு போடுவான், அது வேற பிரச்சனை. ஆனால் நம்ம பரிசுத்தமாக இருக்கங்காட்டி தான் நம்மளை சுத்தம் பண்ண எல்லா எதிர்ப்பு நமக்கு அறிகுறி காட்டுது. இதை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ஒரு சம்மந்தமில்லாத வியாதி, இது சம்மந்தமில்லாத பிரச்சனை. அப்போ புத்தி தெளிவு வேண்டியது நமக்கு மிகவும் அவசியம். பிரசங்கம் 1000 பிரசங்கம் கேட்குற, என்ன பிரசங்கம் கேட்டாலும் நான் எனக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வேன்னா உன் புத்தி சரியில்லை. 1000 பிரசங்கம் கேட்டுருக்குறோம், மனம் மாறிட்டோமா? மனம் திரும்பிட்டோமா? தேவனுடைய கருத்தை சரியா இருக்கிறோமா? இதுதான் காரியம். இன்னைக்கு ஆசீர்வாதத்துக்கு குறைவே புத்தியில் அவனால கடன் வாங்குவோம். பைபிள் சொல்லுது, ஒருத்தர் கேட்கணும், ஒரு தம்பிகிட்ட பேசிக்கும்போது சொன்னார், அங்கிள் என்னோட பிரச்சனை தீரவே மாட்டுது, என்ன செய்யறதுன்னே தெரியல, இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கேட்கறத உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், வாழ்க்கை குறித்து எனக்கு பயமாக இருக்குது, உங்கள் வீடியோவை பார்த்தா ஏன் பயப்படுகிறாய், எதுக்கு பயப்படுறேன்னு கேட்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. நமக்கு 1000% இந்த வீடியோ பார்த்தேன்னு பார்த்தா ஆண்டவரை பற்றிக்கிட்ட பயம் இல்லைன்னு சொன்னீங்க. நான் பரம்பரையாக கிறிஸ்தவனாக தானே இருக்கிறேன் அங்கிள், சரி ஆலயங்களுக்கு போகிறேன், எனக்கு வர வருமானத்தில் சரி ஆண்டவருக்கு ஏதாவது கொடுத்துறேன். என்ன பண்ணிடுறேன்? ஆண்டவருக்கு ஏதாவது நீ என்ன ஏதாவது கொடுக்குற, பிச்சை போடுறியா ஆண்டவருக்கு? ஆண்டவருக்கு பிச்சையெல்லாம் போட வேண்டாம். தேவனுக்குரிய காரியத்தை நீ செலுத்தாத மட்டும் உன் நேரம் தேவ சமூகத்தை ஜெபிக்காம நேரம் தசமபாகம் கொடுத்துட்டேன்,
தூக்கி குப்பையில் போடும் தசம்பாவத்தை. நான் காணி கொடுத்துட்டேன், குப்பையில் போடு. ஏன்னா பாஸ் சபையில் சொல்கிறாருன்னு, ஏப்போ இந்த மாதம் தசம்பாவம் கொடுக்கல? நீங்கள் குப்பையில் போட சொன்னீங்க, எங்கள் வீட்டு குப்பையிலே நான் போட்டேன், டஸ்ட்பின்லேயே போட்டு எடுத்துக்கிட்டேன். அந்த கதை இல்லை, நான் சொல்கிற அர்த்தம் புரியுதா? குப்பையில் போடு அப்படின்னா அது பிரோஜனம் இல்லைன்னு சொல்ல வரேன். புரியுதா உங்களுக்கு? 24 மணி நேரத்தில் ஆண்டவருக்கு எவ்வளோ மணி நேரம் கொடுக்குற? அதில் எத்தனை உண்மை, எத்தனை பரிசுத்தம், எத்தனை நீதி எடை போடலாமா? ஒரு நாளுக்கு எத்தனை பொய் பேசியிருக்கிற, எத்தனை கோபப்பட்டிருக்கிற, எத்தனை சண்டை, எத்தனை பொறாமை, எத்தனை எரிச்சல். தசமபாகத்தில் அதெல்லாம் கணக்கில் வராது. பரிசுத்தம், நீதி, சமாதானம், சந்தோஷம், அன்பு, அரவணைப்பு, மன்னிப்பு, இப்படிப்பட்ட ஆவிக்குரிய கனிகளாகிய பொறுமை, நீடி, சாந்தம், தயவு, நற்குணங்கள் எவ்வளோ ஆண்டவர் கொடுத்துருக்குறோம். இந்த சிறியாருக்கு எதை செய்தது எனக்கே செய்தீர். செஞ்சிட்டோமா? பலிபீடத்தில் காணிக்க செலுத்துக்கு நீ ஒப்புரவாயிட்டு வாங்குறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தோட சமானமாக காணிக்க செலுத்து அப்படிங்கிறாரு. ஆகிய எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு அநேகருடைய ஆசத்துக்கு காரணம் தான். அந்த தம்பி சொன்னார், எப்போ பார்த்தாலும் சின்னதுலேருந்தே ஆண்டவர் 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 வாழ்ந்துட்டேன், விடிவு காலமே வரல, இனி நான் ஆண்டவர் கும்பிட்றேன், ஆண்டவரை தோத்துறக்கு விரும்ப தெரியல, ஆனால் ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு நான் கேட்டேன். தம்பி நான் ஒன்று சொன்னால் கோச்சிக்க மாட்டியா? கோச்சிக்க மாட்டேன் அங்கிள், சொல்லுங்கள். பொய் பேசுவேன்னு பொழப்பே அதுதாங்க, பிஸ்னஸ். பொய் பேசுறது என் பொழப்பு ஓடும். பொய் பேசுகிறவனை கர்த்தர் அருவருக்கிறார். பொய் பேசுகிறவனை அழிப்பார். பொய் பேசுகிறவன் 2ஆம் மரணமாக அக்கினி கண்டு தள்ளப்படுவான். பாசிட்டிவ் வந்து பொய் பேசுவாங்க சில பேர். நான் அப்படியே பார்ப்பேன், எங்கிட்ட அவங்க பொய் பேசுகிறாங்கன்னு தெரியும், நான் காட்டிக்கவே மாட்டேன். அப்படியே கேட்டு சரி செபிப்போம். அனனியா சப்பிராள் பேதுரு இடத்துல வந்து, இவளுக்கு தான் விற்றீங்களா? ஆமாம், நாங்கள் இவளுக்கு தான் விற்றோம். நீங்கள் தேவனிடத்தில் போய் பேசுனீங்க. யார்கிட்ட? தேவனிடத்தில். பரிசுத்த ஆவிதான் தேவன் தான். அவரிடத்துல போய் சொன்ன அப்படின்னால அப்படின்னாங்க, டப்புன்னு போயிடுச்சு. அப்போது வேதாகம் சொல்லுது, ஆசீர்வாதத்துக்கு முதல் தடை நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தெளிந்த புத்தி இல்லை. தெளிந்த புத்தியிலாங்கிறது தான் குறுக்கு புத்தியில் போய் பேசுகிறோம், குறுக்கு புத்தியில் நடந்து கொள்கிறோம், குறுக்கு புத்தியில் செயல்கள். இப்படி போய் இந்த பணத்தை வாங்கி இதில் போட்டு கடன் வாங்குகிறோம். தேவன் மேல் நம்பிக்கை இல்லாமல் கடன் வாங்கி கொண்டு இருக்கிறோம். தேவன் தருவாருங்கிற விசுவாசம் இல்லை. ஏன் தேவன் செய்வன் நம்பிக்கொண்டு வரல? 99.9% வச்சுக்கோமா, ஆண்டு செய்ய மாட்டார். அந்த குழியில் அப்படி கால் வச்சு உழுகும்போது அவ்வளோ பெரிய கையை தாங்கிட்டு இருக்கும். ஆண்டவர் உன்னை சோதிக்கும்படியாகவும் உன் விசுவாசத்தில் பலப்படும். உனக்கு வர்ற உபத்திரம் ஒன்று, உனக்கு வர சங்கடம், சண்டை, பிரச்சனை, கோபம், எல்லா பிரச்சனைக்கும் ஒரு காரணம் சொல்லிட்டுமா, உன்னை ஆண்டவர் பரிசுத்தமாக்க விரும்புகிறார், அனுமதிக்கிறார். கஷ்டம்னா என்ன தெரிஞ்சுக்கோ, பிரச்சனை என்ன தெரிஞ்சுக்கோ, அன்புனா என்ன தெரிஞ்சுக்கோ, எல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு. புத்தி தெளிஞ்சுன்னு யோசிக்கணும். எனக்கு இந்த பிரச்சனை வந்தது, அதான் அழகாக தாவி சொல்கிறான், உபத்திரம் வந்தது நல்லது, உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அப்புறம் நம்ம வாழ்க்கை வர ஒவ்வொரு பிரச்சனைக்கு ஸ்தோத்திரம் போட ஆரம்பிங்க. ஆண்டவர் இந்த பிரச்சனை அனுமதிக்கிறேன்னா எதையோ எனக்கு கற்றுக் கொடுக்க போகிறீங்க, நான் அதை கற்றுக்கொள்ளையே ஆயத்தமாக இருக்கேன், கற்றுக் கொடுங்க கேட்டு பாருங்க. அந்த பிரச்சனை சொல்லும், வந்த வேலை முடிஞ்சது, இனி இங்கே இருக்க முடியாது. அவன் புரிந்து கொண்டான். அது என்ன நோக்கம்? எனக்கு யாருமே இல்லை, நான் தனிமையாக இருக்கிறேன், எனக்கு எந்த உதவியும் இல்லை, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, நான் அனாதை போல இருக்கிறேன். ஒரு நாள் நான் புலம்பி இருக்கிறேன் அப்படி சபையில் வந்து, என்னை நேசிக்கிறதுக்கு ஒருத்தர் கூட இல்லை ஆண்டவரே, எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே, நான் தனிமையாக இருக்கிற ஆண்டவரே, எனக்கு சபையில் உதவி இல்லை, விசுவாசத்தில், குடும்பத்தில், உறவுகளில் எனக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை, எந்த ஹெல்ப்பும் இல்லை, யார் எனக்கு செய்ய மாட்டுறாங்க. அவைகளுக்காக நன்றி சொல்கிறேன்னு சொன்னேன். நன்றி சொல்கிறது சொல்லாத மட்டும் பிரச்சனை இல்லை, நன்றி சொல்கிறேன்னு ஆரம்பித்தோடனே எனக்குள்ள ஒரு சமாதானம் வந்துச்சு, சந்தோஷம் வந்துச்சு, நிம்மதி வந்துச்சு. இப்போ சொல்கிறேன், நீங்கள் சபையில்னு சொல்கிறேன், செத்து போனால் நான் இப்போ சாகர தயாராக்குன்னு கை தூக்க முடியுமா உங்களால்? இப்போ இந்த பிரச்சனை இல்லை, நான் செத்துருவேன், நான் சாகருக்கு நான் தயாராக்கு சொல்ல முடியுமா?
நமக்குள்ள ஒரு பயம் இருக்குன்னு தெரியுமா? இருக்கா இல்லையா? யாருக்கெல்லாம் இருக்கு அந்த பயம்? இல்லைன்னா கொன்றுவேன். என்னையா வம்பா இருக்குது, பயம் இல்லைன்னா கொண்டு இருக்கா இல்லையா? பயம் இருக்கு இல்லை எல்லாத்துக்கும்? எனக்கு பயம் இல்லை. அன்னைக்கு பயம் போயிடுச்சு எனக்கு. நேற்றுக்கு கூட ஆவியனோட பேசினார். இப்போ நான் செத்தாலும் ரெடி, சந்தோஷமா இருக்கிறேன். எங்கள் அப்பா மடியில் இருப்பேன், எனக்கு நிச்சயம் இருக்கு. ஏன் தெரியுமா? அவரு தான் ரொம்ப நாளாக ஏன் பட்சமாகவே இருந்தார். ஒரு நாள் சொன்னார், ஏப்பா எத்தனை நாளும் பட்சமாக இருக்குவேன், என் பட்சமாக எப்பப்பா வருவேனாரு. இதோ வரேன்னு சொல்லி அவர் பட்சமாக நான் சார்ந்துட்டேன். இப்போ எனக்கு பயம் இல்லைங்க, கவலை இல்லைங்க, துக்கம் இல்லைங்க, வேதனை இல்லைங்க. மகிழ்ச்சி, மன நிறைவு, சமாதானமாக இருக்கு, ஹாப்பினஸாக இருக்கிறேன். ரொம்ப மன நிறைவு இருக்கு. இந்த நிமிஷத்தில் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு அவர் படியில் இருப்ப நிச்சயம் எனக்குள்ள இருக்கு. மரணத்தை கண்டு பயம் இருக்கிற ஒரு துளி பயம் எனக்கு இல்லை. இந்த பிரசன்ட்ல இப்போ நான் மரிச்சாலும் அவருடைய பாத்துல இப்ப நம்பிக்கை எனக்குள்ள இருக்கு. அப்ப என் புத்தி எப்படி இருக்குது? தெளிவா இருக்கா? நான் சொல்றது புரியுதா? அப்படி உங்க வாழ்க்கையில தெளிவா இருக்கா? நான் போனா இதை செஞ்சிருவேன், நாங்க போனா அதை முடிச்சிருவேன். அப்படி இல்லாம குழப்பம் வருதா? ஏதோ ஒரு ஆவி உனக்கு ரொம்ப போராடி இருக்குன்னு எடுத்துக்கோ. ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியல, தெளிவான காரியத்தை ஒன்றா செய்ய வைக்க முடியலன்னா நீ ஏதோ ஒரு ஆவினால் பிடிக்கப்பட்டிருக்கிற. இல்லை ஒரு ஆவி உன்னை என்ன செய்யுது? உனக்கு விரோதமாக போராடி இருக்குது, உனக்கு விரோதமாக எதிர்ப்பு தெரிவிக்குது. நீ ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது, நீ பரிசுத்தமாக இருக்கக்கூடாது, சமாதானம் இல்லை. காலையில் எழுந்து நைட்டு பகல் முழுவதும் அலைகிறோம், சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், நிம்மதியில் அலைறியா? ஒரு ஆவி நீ சுற்றி வந்துருக்குதுன்னு அர்த்தம். யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி அலையுது. பிசாசின் தந்திரங்கள் அறியாதவை அல்லவென்று வேதம் சொல்லுது. யாரை வஞ்சிக்கலாம்னு காத்திருக்குது. வேதம் சொல்லுது, நீங்கள் சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்தது போல உங்களை வஞ்சித்து விடும் எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றது போல, பவுல் சொல்றது போல நான் இப்போ பயப்படுறேன். காரணம் என்ன? நமக்கு ஒரு புத்தி தெளிவில்லை. புத்தி தெளிவாக இருக்கும்போது ஒரு மனிதன் காரியத்தை தெளிவாக செய்வான். அதனால தான் நீங்கள் ஜெபிக்கும் போது இப்படி ஜெபிக்குன்னு சொல்கிறக்கா நான் பேசியிருக்கிறேன். தெளிந்த புத்தியை கொடுங்க, தெளிந்த ஞானத்தை கொடுங்க, தெளிந்த அறிவு கொடுங்க. என் ஜெப வாழ்க்கையில் நான் உங்களுக்கெல்லாம் ஜெபிக்கும் போது சொல்லுவேன், ஆண்டவரே தெளிந்த புத்தி கொடுங்க, தெளிந்த ஞானம் கொடுங்க. தெளிந்த ஜெபம் பண்ணுறேன்னா எதுக்காக? நீங்கள் தெளிவான வாழ்க்கை வாழணும்னு சொல்லி